ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிறைய பேரோட ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் பகுதியில் எனக்கு சுருக்கம் வருது, இல்லை கைக்கு அடியில் சுருக்கம் வருது. இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுங்க. அதில் நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம் ஹோலில் சுருக்கம் வரும். அதில் என்னென்ன மிஸ்டேக்கை நம்ம இன்றைக்கி சரி பண்ணனா இந்த ஆம் ஹோல் சுருக்கம் வராது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, வெல்கம் டு நஃபியா கிரியேஷன். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆம் ஹோல் கிட்ட ஏன் சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அளவுகள் ரொம்ப முக்கியங்க. நம்ம உடம்புலேருந்து அளவெடுத்து தைச்சாலும் சரி, இல்லை அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவெடுத்து தைச்சாலும் சரி, அதில் அளவுகள் நமக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல லூஸ் வராது. அதில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே இந்த இடத்துல நமக்கு லூஸ் வரும். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ பேக் பார்ட் நம்ம மார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் தையலுக்காக இங்கே அளவு விட்டுருக்கேன். அதே மாதிரி இங்கே நெக்கோட விட்டு, ஷோல்டரோட அளவு இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே தையலுக்காக விட்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நெக்கோட அதை வித்தையும் ஷோல்டரையும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்கோட வித்து ஷோல்ட்ரு ரெண்டும் எனக்கு 6 இன்ச்சுக்கு இருக்குது. இப்போ இந்த 6 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதே 6 இன்ச்சு இங்கே கீழேயும் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம 6 இன்ச்சு கீழேயும் இருக்கா இந்த லைன். அப்போ இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம இங்கே செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆம் ஹோல் வரைய போகிறோம். அதனால் கரெக்டான லைனில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இங்கே தையல் அளவு விட்டுருக்கோம் இல்லையா, இந்த தையல் அளவில் அதுக்கும் கீழே தான் நம்ம ஆம் ஹோல் மெஷர் பண்ணணும். இப்போ ஒரு 6 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த 6 இன்ச்சை எங்கேருந்து எடுக்கணும்னா, இப்போ நம்ம இங்கே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அதனால் இங்கே தையல்லேருந்து இங்கே வரைக்கும், தையலுக்கு கீழேலேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட் இப்போ 6 இன்ச்சு. இப்போ இந்த 6 இன்ச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்படி தான் நம்ம ஆம் ஹோலை மார்க் பண்ணணும். அதில் இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. இது ஒரு மிஸ்டேக்குங்க. இப்போ நம்ம 6 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ப்ளவுஸோட அகலம் மார்க் பண்ணிக்கணும். இப்போ ப்ளவுஸோட என்ன பண்ணுவோம், அகலத்தை 4 டிவைட் பண்ணி அதை தான் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். இப்போ இல்லை 36 சைஸு ப்ளவுஸ்னு வச்சுக்கோங்களேன். 36னா உங்களுக்கு இங்கே செஸ்ட்டோட அகலம் என்ன வரணும்னா 9 இன்ச்சு வரணும். இப்போ இங்கிருந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு 9 இன்ச்சுக்கு தான் நம்ம ப்ளவுஸோட அகலம் வரணும். இப்படி வரப்போ நமக்கு இங்கே நம்ம செஸ்ட்டோட இது மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இங்கே ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக நம்ம மார்க் பண்ணுவோம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரவுண்டு வரைகிறப்போ எப்படி வரையணும்னா, இங்கிருந்து ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு நம்ம ஒரு மெயினில் நடுவில் ஒரு சென்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதில் தான் நம்ம ஆம் ஹோல் ரவுண்டு வரையணும். இந்த ஆம் ஹோல் ரவுண்டு வரைகிறப்ப எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ 6 இன்ச்சு இருக்கா, இதோட மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே 3 இன்ச்சு இருக்குது, இதோட மிட் பாயிண்ட் 1.5 இன்ச்சு. இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கும் இடையில இருக்கிற கேப்பை தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆம் ஹோல் ரவுண்டாக வரையணும். இது வரைகிறப்போ எப்படி வரையணும்னா, ஆம் ஹோல் ஸ்கேல் இருந்தால் ஆம் ஹோல் ஸ்கேலை வச்சு வரையலாம். ஆம் ஹோல் ஸ்கேலை எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம் ஹோல் ஸ்கேலை இந்த மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட்டும், அதாவது இங்கே உள்ள மிட் பாயிண்ட்டும் இந்த மிட் பாயிண்ட்டும் மீட் ஆகிற மாதிரி இப்படி வச்சு, இந்த ஆம் ஹோல் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வ் இப்படி கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி வளைஞ்சா மாதிரி இருக்கிற பொசிஷனில் வச்சுட்டு, இப்போ எப்படி வருதோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆம் ஹோல் ரவுண்டு வரையணும். இப்படி வரைகிறப்ப நமக்கு இந்த ஆம் ஹோல் ரவுண்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதனால் சுருக்கம் ஏற்படாது. இதுவும் ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் ரவுண்டு. ஆம் ஹோல் ரவுண்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ளவுஸில்
17 இன்ச்சு இருக்குது. ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 17 இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 17 இன்ச்சு இந்த நம்ம ரவுண்டு இங்கே செஸ்ட்டோட அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, பாடி சுற்றளவு, இந்த அளவு வரைக்கும் அந்த 17 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ 2ஆக டிவைட் பண்ணுறப்போ நமக்கு வந்து 8.5 இன்ச்சு வரும். இந்த 8.5 இன்ச்சு இந்த தையல் அளவு இருக்குல்ல, இந்த தையல் அளவுக்கு கீழிருந்தும் நம்ம இங்கே செஸ்ட் அளவு வரைக்கும் இந்த 8.5 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணணும்னா, நம்ம இப்படி டேப்பை வந்து இப்படி வச்சு இப்படி வளைவாக எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணுறப்ப நமக்கு இந்த செஸ்ட்டோட அளவு கிட்ட தான் 8 வருது. அப்போ 8.5ங்கிறது அந்த நம்ம தள்ளி தான் நமக்கு வந்து மார்க் வருது. இப்போ ஏன் இந்த மாதிரி மார்க் வருது? இப்போ இந்த மாதிரி தள்ளி மார்க் போட்டாக்கா நம்மளோட இந்த ஆம் ஹோல் ரவுண்டு வந்து சரியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ளவுஸோட பாருங்கள், இப்போ பாடி சுற்றளவு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து 36 இருந்ததா, 36ல் 9 தான் நான் வச்சேன். இப்போ 9.5 இன்ச்சு வந்துருச்சு. இப்போ பாடி சுற்றளவு வந்து அதிகமாகிடுச்சு. அப்போது இதை வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கிற ஆம்ஹோலோட அளவு வந்து 6 இன்ச்சு வச்சுருப்போம் சுற்றளவு வரைகிறதுக்கு. அதை நம்ம 6.5 இன்ச்சாக நம்ம வந்து இப்போ திரும்பவும் நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். இப்போ 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நம்ம வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வரைய போகிறோம். அப்படி வரைஞ்சால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இந்த ஆம்ஹோல் சுருக்கம் வராது. அதை விட்டுட்டு நம்ம இந்த அளவு வந்து தள்ளி வைக்கக்கூடாது. அப்படி வச்சாக்க கண்டிப்பாக வந்து பாடி லூஸ் வரும், ஆம்ஹோல் சுருக்கம் வந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு இப்போ இங்கிருந்து 1.25 இன்ச்சு வச்சுமா, 1.25 இன்ச்சு வச்சாச்சு. இங்கிருந்து மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிருந்து பாடி சுற்றளவு 9 இன்ச்சு வச்சுருந்தேன், அதையும் இங்கே நம்ம மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து மிட் பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து 1.25 இன்ச்சு சென்டரில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி சேம் வந்து நம்ம வந்து ஆம்ஹோல் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ண போகிறோம். ஆம்ஹோல் ஸ்கேல் வைக்கும்போது இப்படி வரும். இந்த பொசிஷன் வந்து இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி வரணும். அந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த 3 பாயிண்ட்டும் மீட் ஆகிற மாதிரி நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வரையணும். இப்போ இதை விட்டுருங்க, இது வந்து ராங், இதுதான் வந்து நமக்கு ரைட் ஆனது. இப்போ இங்கே தான் நமக்கு வந்து இதுதான் பாடி சுற்றளவு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரவுண்டை வந்து நம்ம 8.5 இன்ச்சு வருதான்னு நம்ம வந்து இப்போ செக் பண்ணலாம். இப்போ இந்த தையலுக்கு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரெக்டாக 8.5 இன்ச்சு வருது. இந்த 8.5 இன்ச்சை நம்ம ஆம்ஹோலில் தான் சரி பண்ணியிருக்கோம். பாடியோட சுற்றளவில் நம்ம கரெக்டாக அதே 9 இன்ச்சு தான் இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து இந்த ஆம்ஹோல் சுற்றளவு வந்து சரி பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து பாடியோட மெஷர்மெண்ட்டை வந்து தள்ளி மார்க் பண்ணக்கூடாது. அப்படி தள்ளி மார்க் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஆம்ஹோலில் வந்து சுருக்கம் வந்து வரும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்கோட டெப்த் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நெக்கோட டெப்த்து வந்து சின்னதாக இருந்ததுன்னா இந்த ஆம்ஹோலை வந்து 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணி நம்ம இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வரையணும். அதே நெக்கோட டெப்த்து 8 இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆம்ஹோலோட அளவு வந்து 1/2 இன்ச்சு வெளியில் தள்ளி, அதாவது இப்போ வந்து நெக்கோட அளவு வந்து பாருங்கள், இப்போ வந்து 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு இருக்குது, இல்லை ஒரு 5 இன்ச்சு இருக்குது. அந்த 5 இன்ச்சுக்கு வந்து நம்ம நெக்கோட இப்போ வந்து ஆம்ஹோல் வந்து இப்படி வரைஞ்சிருக்கோம். அப்படி வரையாமல் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி உள்ள தள்ளி வரைஞ்சி அதில் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வரையணும். இதே நெக்கோட டெப்த்து வந்து உங்களுக்கு ஆழமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வெளியில் தள்ளி, இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு இது இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி வெளியில் தள்ளிட்டு இப்படி கிராஸாக ஒரு லைன் மாதிரி, அது லைட்டாக கிராஸாக வரும், இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆம்ஹோல் ரவுண்டு 1.25 இன்ச்சு வச்சு அளவு எடுத்து மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வர நெக் அளவுக்குலாம் வந்து ஆம்ஹோல் சுருக்கம் வந்து ஏற்படாது. இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் தான்.
இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனை வந்து நம்ம சரி பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஆம் ஹோலில் வந்து க்ரீஸ் வராது, சுருக்கம் வராது. உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து ப்ளேஸ் ஆகி உட்காந்துக்கும். நமக்கு ஆம் ஹோலில் வந்து சுருக்கம் இருந்தாலே நமக்கு வந்து கையை தூக்குறது, இறக்குறது, அந்த இடத்துல வந்து துணி தூக்கிக்கிட்டு நிற்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளமாக வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு ஆம்ஹோல் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணும்போதே நம்ம வந்து நிறைய விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செஞ்சோம்னாக்கா இந்த ஆம்ஹோல் சுருக்கம் வந்து வராது. இந்த மாதிரி நீங்களும் சின்ன சின்ன அளவுகளை சரி செஞ்சு நம்ம ஆம்ஹோல் பகுதிகளை வந்து நம்ம கட் பண்ணோம்னா இந்த ஆம்ஹோல் பக்கம் வர சுருக்கம் வந்து உங்களுக்கு வந்து குறையும். இந்த மாதிரி இந்த டிப்ஸை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது, ஆம்ஹோல் சுருக்கம் வருதா அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ.